Hi friends, welcome to Tasty Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். நம்ம எண்ணெயை ஊற்றிடலாம். இதுக்கு கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றினா தாங்க நல்லாயிருக்கும். 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கோம் ஆயில். ஊற்றிட்டு நம்ம நல்லா எதுவுமே முழுசாக போட்டு தாளிக்க போகிறதில்ல. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நான் ஹோம்மேடாக மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுதான் நம்ம இப்போ போட போகிறோம். போட்டுட்டு 2 காஞ்ச வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா, சிம்மில் வச்சுக்கோங்க. ஏன்னா இது பவுடராக இருக்கனால டக்குன்னு தேஞ்சு போயிடும். நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதையும் போடலாம். இதோடையே நம்ம ஆனியனை நல்லா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த ஆனியன் பேஸ்ட் நல்லா இதில் வதங்கணுங்க. அதுதான் இதில் மெயினே. நம்ம இன்னொரு ஸ்டைலில் கூட பண்ணலாம். ஆனியனை நம்ம நல்லா ஆயிலில் வறுத்து எடுத்துகிட்டு பேஸ்ட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அது ஒரு டேஸ்ட்டு. நான் என்ன பண்ணேன்னா சும்மா ராவாக அப்படியே பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். அந்த இஞ்சி பூண்டும் வெங்காய வாசமும் நல்லா போகணும். இது மாதிரி எல்லாமே பேஸ்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக செஞ்சிடலாம். வாயில் நம்ம சாப்பிடும்போது வெறும் கிரேவி தான் வரும். ரொம்ப நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் முழுசாக போடும்போது டக்குன்னு வாயில் வரலாம். அந்த மாதிரிலாம் வராது. பாருங்கள், ஆனியன் பேஸ்ட் நல்லா குக் ஆகிடுச்சு. மேலே எண்ணெய் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த டைமில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், ஜீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், பெப்பர் 1/4 டீஸ்பூன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர் பார்த்திங்கன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் கூட நான் போட்டிருக்கேங்க. ஏன்னு கேட்டேன், காரம் தெரியாது. நம்ம முந்திரியும் தயிரும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ண போகிறோம். அப்போ அந்த காரம் அவ்வளோவா தெரியாது. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இந்த மசாலா தூளும் ரோஸ்ட் ஆகும்போது நமக்கு ஒரு தனி டேஸ்ட் கிடைக்குங்க. அதனால தான் நான் சொன்னேன் ஹோட்டல் ஸ்டைலுன்னு சொல்லிட்டு. நம்ம தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம், வரமிளகாவும் போட்டிருக்கோம். ரெண்டோட ஸ்மெல்லும் சும்மா அல்டிமேட்டாக இருக்கும் டேஸ்ட். இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி இருக்கு இல்லையா, அதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது போட்டோன்னே இதுக்கு தேவையான உப்பையும் நம்ம போட்டுடணும். இந்த கிரேவிக்கே தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். அவ்வளோ ஸ்மெல்லு செம்மையாக இருக்குங்க. அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் வெளியிலலாம் போக முடியாது, நான்வெஜ்லாம் வாங்க முடியாதப்ப முட்டை கிரேவி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 10-12 முந்திரியும் தயிர் ஒரு 5 ஸ்பூனும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த கிரேவி. கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்குறீங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அந்த முந்திரி பேஸ்ட் இருக்குல்லையே, அதே பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கி வச்சு ஊற்றிட்டேன். இதை நம்ம ஆட் பண்ணி இது நல்லா நம்ம குக் ஆகணுங்க. குக் ஆனால் நம்ம முட்டையை போட்டு இறக்கிற வேண்டியதான். அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. ஆனால் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும்.
இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். லிட் போட்டு வச்சுருந்தேன். மசாலா நல்லா குக் ஆகி எண்ணெயெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்மளோட ஹீரோவை இறக்க போகிறோம். இப்போ நம்ம எக்கு அழகாக இதை உள்ளார போட்டுடலாம். போட்டு நம்ம இப்போ கஸ்தூரி மேத்தி லீஃப் இருக்கு இல்லையா, அதை எடுத்து அப்படியே மேலால் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எக்கை வந்து இப்போ திருப்பி விட்டுறலாம். அப்போ தான் 2 சைடும் இதாக இருக்கும். கீழே குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து எக்கை திருப்பி விட்டுறலாம். உடையாமல் அழகாக திருப்பி விடுங்க. நம்ம வந்து இப்போ லாஸ்ட்டில் கஸ்தூரி லீஃப் போட்டிருக்கோம், கஸ்தூரி மேத்தி லீஃப். நீங்கள் கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி போடலாம், புதினா பிடிச்சவங்க புதினா போடலாம், மிக்ஸ்டு ஹர்ப் பிடிச்சதுன்னா அது கூட போட்டுக்கலாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் ஹோட்டல் ஸ்டைலுங்கிறது. அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கலாம். எத்தனை முட்டை வேணாலும் சாப்பிட்லாம். நானே சாப்பிட்டு டேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபிள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.